தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேற்று ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் அனல் பறக்க பேசினார். அந்த விஷயம்தான் இன்னைக்கு செய்திகள்லாம் ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. இப்போ 4 மணிலேருந்து பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை பிரதமர் மோடி அவர்கள் பேசுகிறாரு. 2014க்கு முன்பாக இருந்த கதை வேறு, 2014க்கு பிறகு இருக்கிற கதை வேறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. மோடி அவர்களுடைய பேச்சை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஒட்டுமொத்த பேச்சை பற்றிய உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? அபத்தத்தின் உச்சமாக மோடியினுடைய இன்றைய நாடாளுமன்ற பதிலுரை என்பது அமைந்திருக்கிறது. 2014க்கு முன்பான ஆட்சி குறித்து எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் விமர்சித்துக் கொண்டிருப்பீர்கள்? மக்கள் 2 முறை உங்களிடத்திலே வாய்ப்பை கொடுத்து இப்போது 3வது முறையும் மைனாரிட்டி அடிப்படையில் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறீர்கள். நீங்கள் முழு மெஜாரிட்டி பெறவில்லை. இப்போது 2014க்கு முன்பான நிலைமை குறித்து நீங்கள் பேசுகிறீர்களே, இந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் செய்த சாதனை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு ஏதாவது செய்தி இருக்கிறதா என்று கேட்டால் ஒரு செய்தியும் உங்களிடத்திலே இல்லை. நீங்கள் தொழிற்சாலைகள் துவங்கியதாக ஒரு பட்டியலை போட்டீர்கள். அந்த பட்டியலில் நீங்கள் சொன்ன தொழிற்சாலைகள் எவை செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது என்பதற்கு எதிர்க்கட்சிகளோடு நீங்கள் நேரடியாக விவாதிப்பதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டால் அதற்கும் பதில் இல்லை. ஒரே ஒரு செய்தி தான் சார். இப்ப என்ன சொன்னாரு, அருணாச்சல பிரதேசத்துல, ஆந்திர பிரதேசத்துல இந்த தேர்தல் வெற்றியை எல்லாம் அவர் சிலாகித்து பேசினார். ஏன் நீங்கள் தமிழ்நாடு வெற்றி குறித்து நீங்கள் பேசவே இல்லை? உத்தரப்பிரதேசத்தினுடைய வெற்றி குறித்து நீங்கள் ஏன் பேசவே இல்லை? உங்களுடைய அயோத்தி தொகுதி, நீங்கள் அயோத்தியை வைத்துத்தானே அரசியல் செய்வதற்கு எத்தனித்தீர்கள். அதற்காகத்தானே அவசர கதியிலே ரூஃபை ஒழுங்கா கூட ரெடி பண்ணி அந்த திறப்பு விழாவை நடத்தாமல் அந்த ஒழுகக்கூடிய அளவுக்கு ஒரு வழிபாட்டு தலத்தை அவசர கதியில் திறந்து அதன் மூலமாக ஒரு அரசியலை கட்டி எழுப்பி விடலாம் என்கிற அந்த நோக்கத்தில் தானே நீங்கள் ராமர் கோயில் திறப்பு விழாவை அவசர கதியிலே நடத்தினீர்கள். அந்த அயோத்தியிலேயே தோல்வி அடைந்தீர்களே, அது குறித்து பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டால் அது குறித்து பேசுவதற்கும் அவர்கள் தயாரில்லை. மோடி மொத்தத்தில் என்ன பேசுவது என்று தெரியாமல் ஒரு தடுமாற்றமான நிலையில் இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். துவக்கத்திலேயே மோடியினுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகிறது என்று எல்லோரும் கேட்ட பொழுது நான் பல ஊடகங்களின் வாயிலாக சொன்ன ஒரே ஒரு செய்திதான் மீண்டும் அழுத்தமாக நான் பதிவு செய்கிறேன். மோடியால் இந்த 10 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு செலுத்தியதை போல இந்த முறை கொண்டு செலுத்த முடியாது. அவருக்கு முன்னால் மிகப்பெரிய சவால்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றன. அவர் எதிர்க்கட்சியை இதுவரை சந்திக்கவே இல்லை. இதுவரை 10 ஆண்டுகளாக அமைந்தது என்பது முழுமையான எதிர்க்கட்சி அந்தஸ்துடைய எதிர்க்கட்சிகள் அல்ல. இப்போதுதான் அவர் முதல் முறையாக எதிர்க்கட்சி அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடிய ஒரு தகுதி படைத்த எதிர்க்கட்சி தலைவரை அவர் சந்திக்கிறார். இதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் தான். அவரை எதிர்க்கட்சியாக நீங்கள் பாவித்துக் கொள்ளலாமே தவிர எதிர்க்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து அவர்களுக்கு போதுமான இடம் கிடைக்கவில்லை என்கிற அடிப்படையில் கிடைக்கவில்லை. இந்த முறை 100 இடங்களுக்கு மேல் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த சுயேட்சையாக வெற்றி பெற்றவர்களும் காங்கிரசுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டார்கள் என்கிற நிலையில் இருந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்போது நாடாளுமன்றத்தில் இருக்கிறார். முதல் நாளே உங்களுடைய ஆட்டத்தை தடுத்து நிறுத்தினார். மோடி நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டு வருகிற போது அவருடைய முகத்தை பார்க்க நேர்ந்தது. அப்போது என்ன மோடி முகத்திலே தோன்றியது என்று சொன்னால், ஒரு அச்ச உணர்வும் ஒரு விதமான மகிழ்ச்சி இன்மைக்கான ரேகைகளும் தான் அவர் முகம் முழுவதும் பரவி கிடந்தது. இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சாசன சட்ட புத்தகத்தை கையில் ஏந்தி கொண்டு முழக்கம் எழுப்புகிற ராகுலை அவரால் எதிர்கொள்ளவே முடியவில்லை. ராகுலுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமலேயே தடுமாறுகிறார். அதைவிட இன்னொரு செய்தி, 2 முறை அவர் பிரதமராக பதவியேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்பதற்கு வந்தபோது நரேந்திர தாமோதரதாஸ் மோடி என்று அவர் பெயர் உச்சரித்து அடங்குவதற்குள்ளாக உற்சாக முழக்கம் விண்ணை எட்டுகிற அளவுக்கு நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும். இந்த முறை அப்படி எதுவுமே எதிரொலிக்கவில்லை. மாறாக அவருக்கு எதிர்ப்பு குரல் மட்டுமே எதிரொலித்தது. நேற்றைக்கு கூட நீங்கள் கவனித்து பார்த்தால் ராகுல் எதிர்க்கட்சி தலைவர் நிலையிலிருந்து பேசுகிறார். ராகுலுக்கு 2 முறை எழுந்து பதில் சொல்வதற்கு முயற்சித்தார் மோடி. ஆனால் ராகுல் மோடியை பேச விடவில்லை. இதுவரை மோடி தான் யாரையும் பேச விடாமல் செய்வார். முதல் முறையாக மோடியை ராகுல் நேற்று பேச விடாமல் செய்த காட்சியை இந்திய மக்கள் பார்த்து ரசித்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நேற்றைக்கு கூட மோடி தனித்து விடப்பட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மோடிக்கு ஆதரவாக மிகப்பெரிய குரல்களை எழுப்பக்கூடிய, ஜெய் ஸ்ரீராம் என்கிற முழக்கங்களை எழுப்பக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை நேற்று பார்க்க முடியவில்லையே. நேற்றைக்கு மோடிக்கு ஆதரவான முழக்கங்கள் நாடாளுமன்றத்தில் இல்லையே. அவை எடுபடாமலேயே போய்விட்டதே, 1-2 முழக்கங்கள் கூட. அப்படி என்று சொன்னால் மோடி தன்னுடைய நிலையில் இருந்து தடுமாறி இருக்கிறார்.
மோடி தனக்கு கிடைத்த எல்லா அதிகாரங்களையும் முழுமையாக இழந்திருக்கிறார். இப்போது அவருக்கு கையில் இருப்பது பொம்மை அதிகாரம் தான். ஒரு புறத்திலே கூட்டணி கட்சிகள், இன்னொரு புறத்திலே பலமாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள். எனவே செய்வதறியாது திகைத்து போயிருக்கிறார் மோடி. கடந்த காலத்தில் மோடியினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்னா, முழு மெஜாரிட்டி இருக்கும் போதே மோடி நாடாளுமன்றத்துக்கு வரமாட்டாரு. இப்ப முழு மெஜாரிட்டி வேற இல்ல, எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்வினை ஆற்றுகிறார்கள். இந்த நேரத்தில் நாடாளுமன்றத்தை எப்படி எதிர்கொள்வது, எதிர்க்கட்சிகளை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் மோடி தத்தளிக்கிறார், தடுமாறுகிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி இழிவுபடுத்துகிறது. நாங்கள் ஊழலை துளியும் சகிக்க மாட்டோம். 2014க்கு முன்னாடி அவ்வளவு ஊழல் குறித்த செய்திகள் வந்தது. இப்பெல்லாம் ஊழல் குறித்த செய்திகளையே நாங்கள் பார்க்க முடியல, யாருமே பார்க்க முடியல அப்படின்றாரு. இந்த பேச்சுக்களை எல்லாம் அப்படி பார்க்குறேன். 2016க்கு முன்பு பெரிதாக பேசப்பட்ட ஊழல் என்று எனக்கு நினைவு இருக்கிற ஊழல் 2G ஸ்பெக்ட்ரம் தான். அந்த 2G ஸ்பெக்ட்ரத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ராசா சட்டத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். எப்படி சட்டத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்? சிஐஜியினுடைய அறிக்கை என்ன சொன்னது? அவர் எப்படி குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார்? அந்த 1,00,000 எத்தனையோ கோடி என்று சொன்னார்கள் அல்லவா, அவை ஊழலா இழப்பா? 7 முறையாக விடப்பட்டிருந்தால் இழப்பு. அந்த இழப்பைத்தான் இவர்கள் கணக்கிட்டு ஊழல் என்று சொன்னார்கள். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து வினோத் ராயே தடுமாறினாரே நீதிமன்றத்தில் ஏறி. வினோத் ராயினுடைய சாட்சியங்கள், வினோத் ராயினுடைய ஸ்டேட்மெண்ட் தானே இந்த ஊழலுக்கு அடிப்படை ஆதாரமாக இருந்தது. வினோத் ராயே நிலை தடுமாறி போனாரே. கடைசியில் அந்த வழக்கை உடைத்துக் கொண்டு வெளியில் வந்தார் ராசா. இப்போது அந்த வழக்கு சுக்குநூறாக உடைக்கப்பட்டது. காரணம் என்னவென்று கேட்டால், எந்த தவறும் அதில் நடைபெறவில்லை, அவையெல்லாம் சோடிக்கப்பட்டவை, அவையெல்லாம் ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம். எனவே அது உடைந்து சுக்குநூறாகி போனது. இப்போதும் நீங்கள் ஊழல் குறித்து பேசுகிறீர்கள். இதற்கு முன்பு அந்த ஆட்சியில் வேறு ஏதாவது ஊழல் என்று நீங்கள் குறிப்பிட்டு எந்த ஊழலையாவது சொல்லி பேசுவதற்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஆனால் இந்த 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் எத்தனை ஊழல் பட்டியல்கள்! நீங்கள் ஹரியானாவிலிருந்து பஞ்சாபுக்கு சாலை அமைக்கிற பணி, டெல்லியை இணைக்கிற பணி, அதற்கு எவ்வளவு ஊழலை நீங்கள் செய்தீர்கள். தேசிய நெடுஞ்சாலைத்துறையினுடைய அமைச்சர் நிதின் கட்கரி ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு மட்டுமே அந்த டெண்டரை கொடுத்தார் என்கிற செய்தி எல்லாம் வெளிவந்ததே. இதுவரை நீங்கள் நாடாளுமன்றத்தில் அது குறித்து பேசி இருக்கிறீர்களா? இதுவரை நாடாளுமன்றத்தில் நீங்கள் அது குறித்து பதில் சொல்லி இருக்கிறீர்களா? செல்லா காசு அறிவிப்பின் மூலமாக நீங்கள் எவ்வளவு பெரிய ஊழலை நிகழ்த்தி காட்டினீர்கள். உங்களிடத்திலே நேரடியாக வந்த பணம் எவ்வளவு என்கிற செய்திகள் எல்லாம் வந்ததே. பாரதிய ஜனதா கட்சியினருக்கு மட்டும் 2000 ரூபாய் நோட்டுகள் முன்பாகவே கிடைத்தது. பாரதிய ஜனதா கட்சியினர் எல்லோருக்கும் தரப்பட்டிருக்கிற அந்த கட்டுப்பாட்டுக்கான இலக்கை விட கூடுதலான பணத்தை பெற்றார்களே. அது குறித்து நீங்கள் பேசினீர்களா? அது குறித்து பேசுவதற்கு நீங்கள் தயாரானீர்களா? இல்லை. இப்படி ஒரு பட்டியல் போட வேண்டும் என்று சொன்னால் எத்தனை பட்டியலை போட்டு விட முடியும் ஊழல் குறித்து? இது குறித்தெல்லாம் நீங்கள் பேசுவதற்கு தயாரா? இப்போது கூட மணிப்பூர் விவகாரத்தில் எவ்வளவு பெரிய மனித உரிமை அத்துமீறல் நடந்தது. அது குறித்துத்தான் மணிப்பூர் குறித்து பேசுங்கள், மணிப்பூருக்கு வாங்கள், மணிப்பூருக்கு வாங்கள் என்றுதானே முழக்கத்தை இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே வைத்தார்கள். இதையெல்லாம் நீங்கள் பேசாமல் பொய்யாகவே ஒரு குற்றச்சாட்டை எத்தனை ஆண்டுகள் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள்? எமர்ஜென்சி குறித்து நாடாளுமன்றத்தில் பேசுகிறீர்கள். எமர்ஜென்சி இருந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதே இப்போது எல்லோருக்கும் மறந்து போய்விட்டது. இப்போது அறிவிக்கப்படாத அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சியை நீங்கள் 10 ஆண்டுகளாக அமல்படுத்தி வைத்திருந்தீர்களே, அதுதான் மக்களுடைய மனதில் நினைவிலே நிற்கிறது. முகமது அக்லாக் அடித்து படுகொலை செய்யப்பட்டான். எதன் பெயரால் படுகொலை செய்யப்பட்டான்? கௌரி லங்கேஷ். அந்த உயிருக்கு யார் ஆபத்து ஏற்படுத்தியது? கல்புர்கி என்பவர் யார் என்று மோடிக்கு தெரியுமா? அவர் உயிரை விட்டார். எப்படி உயிரை விட்டார்? இப்படி எல்லாவற்றையும் நீங்கள் நசுக்கி, எல்லாவற்றின் மீதும் பாசிச சிந்தனையை ஏவி, எல்லாவற்றையும் ஒடுக்க நினைத்ததனுடைய விளைவு இந்த 10 ஆண்டுகளில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இந்தியாவிலே அமலில் இருந்தது என்பதை நாட்டு மக்கள் மறந்து விடவில்லை. இவை எல்லாவற்றையும் நீங்கள் செய்துவிட்டு இந்த நாட்டில் இன்னமும் எமர்ஜென்சி குறித்து நீங்கள் பேசுவதற்கு துணிவீர்கள் என்று சொன்னால் மக்களை நீங்கள் முட்டாளாக்குகிற வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பழைய அந்தஸ்தை மக்கள் தரவில்லை. நீங்கள் மக்களுடைய மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கொண்டே வருகிறீர்கள். உங்களுக்கு இறங்கு முகம் துவங்கி இருக்கிறது வட மாநிலத்தில் என்று கூடவா நீங்கள் உணரவில்லை? தென் மாநிலத்தை விடுங்கள். தென் மாநிலத்தில் பாரதிய ஜனதாவுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது, ஆதரவும் கிடையாது. அதனால் தான் முகமற்று முகவரியற்று தெரிந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இன்றைக்கு கூட ஆந்திராவினுடைய வெற்றியை சிலாகித்து பேசினார். சந்திரபாபு நாயுடு என்ற ஒருவர் இல்லை என்று சொன்னால், ஒரு மாநில கட்சி இல்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு தொகுதி தேறி இருக்குமா ஆந்திராவில்? நீங்கள் ஒரு மாநில கட்சியினுடைய முதுகில் ஏறி சவாரி செய்து வந்து அந்த வெற்றியை கொல்லைப்புற வழியாக பெற்றீர்கள். அந்த வெற்றியை கூட நீங்கள் சிலாகித்து பேசுகிறீர்கள். வெட்கமாக இல்லையா உங்களுக்கு? நீங்கள் கர்நாடகத்தில் கூட தனித்து வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். ஆனால் ஆந்திராவில் நீங்கள் தனித்து வெற்றி பெறுவதற்கான முகம் உங்களுக்கு இருந்ததா என்று கேட்டால் இல்லை. பவன் கல்யாண் மீடியேட்டர் வேலை செஞ்சு இவரை கொண்டு வந்து கூட்டணியில சேர்த்தார்.
இல்லை என்று சொன்னால் சந்திரபாபு நாயுடு அந்த கூட்டணிக்கு வராமல் போயிருந்தால் பாஜகவினுடைய நிலைமை ஆந்திராவில் என்னவாக மாறி இருக்கும். எனவே 2 மாநில கட்சிகளோடு நீங்கள் இணைந்து கொண்டு அந்த தேர்தலை சந்தித்து வெற்றி வாகை சூடினீர்கள். அது குறித்து நீங்கள் பெருமை பேசுகிறீர்களே, மணிப்பூர் குறித்து நீங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? வடகிழக்கு மாகாணங்களில் நேரடியாக போட்டியிட முடியாத நிலைமைக்கு பாரதிய ஜனதா கட்சி போனதை அது குறித்து பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இன்னும் எத்தனை காலம் நீங்கள் மக்களை ஏமாற்றுவீர்கள்? 10 ஆண்டுகள் நீங்கள் தானே அதிகாரத்தில் இருந்தீர்கள். ஊழல் குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள் அல்லவா? நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி சிறையில் வைத்தீர்கள், நீங்கள் ஹேமந்த் சோரனை சிறையில் வைத்தீர்கள், செந்தில் பாலாஜியை சிறையில் வைத்தீர்கள். ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை உங்களால் நிரூபிக்க முடிந்ததா? ஹேமந்த் சோரனுடைய விடுதலை எதன் அடிப்படையில்? அவருக்கு ஜாமீன் கிடைத்தது எதன் அடிப்படையில்? வழக்க ட்ரையலுக்கு கூட கொண்டு வர முடியல சார். அந்த கேஸ இப்ப வரைக்கும் போதுமான ஆதாரங்களை கொடுக்க முடியாமல் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் ஊழல் குறித்து பேசுவதற்கு எந்த அருகதையும் மற்றவர்கள். அருகதை இருப்பதாக அவர்கள் நினைப்பார்கள் என்று சொன்னால் 2014க்கு முன்பாக நடந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் மக்கள் மத்தியில எடுத்து வைக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது தானே. நீங்கள் அதை செய்துவிட்டு போக வேண்டியது தானே. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் செய்யாமல் வெறும் குற்றச்சாட்டாகவே வைத்து அரசியல் செய்து கொண்டிருப்பதன் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு பேசுவதற்கு செய்தி இல்லை, மோடிக்கு அரசியல் செய்வதற்கு வேறு எதுவுமே கிடைக்காத காரணத்தால் மீண்டும் மீண்டும் காங்கிரஸை குறை சொல்லி மட்டுமே ஒரு அரசியலை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் மோடி. இதுல ராகுல் காந்தி அவர்களுடைய ரோலை எப்படி சார் பாக்குறீங்க? நேற்று அவருடைய பேச்சு பப்பு பப்புன்னு அவரை தொடர்ந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நேற்று அந்த ஒற்றை பேச்சின் மூலமாக எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்து விட்டாரா? எப்படி பாக்குறீங்க? ராகுலினுடைய பயணம் மிகுந்த நெருக்கடிகளுக்கு இடையில் அமைந்த பயணம். ஒரு நூற்றாண்டு பாரம்பரியமிக்க ஒரு இயக்கத்தை அதன் கொள்கைவால் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் இருந்து அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் தடம் மாறி அந்த கட்சியினுடைய திசை வழி போக்கு மாறி போனதற்கு பிறகு இனி காங்கிரஸ் கட்சி எழவே முடியாது என்று பேசப்பட்ட நிலையில் அந்த கட்சிக்கு தலைமை தாங்க வந்தவர் ராகுல். இந்திராவுக்கு இருந்த நெருக்கடியை போல, சோனியா காந்திக்கு இருந்த நெருக்கடியை போல, ராஜீவ் காந்திக்கு இருந்த நெருக்கடியை போல அல்ல, வேறு விதமான நெருக்கடிகளை, அதாவது எழுந்து ஓடுவதற்கு முன்பாகவே கால்கள் உடைக்கப்பட்ட ஒரு தடகள வீரன் நீங்கள் பார்த்தது உண்டு என்று சொன்னால் அது ராகுல் தான். எழுவதற்கு முன்பாகவே ராகுல் மீதான விமர்சனம். ஒன்றிய அமைச்சர் ஒருவர் பேசிய அருவருக்கத்தக்க செய்தியை இந்த நேரத்தில் நான் மிகுந்த மனவேதனையோடு பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். ராகுல் சோனியாவினுடைய சேலைக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிற செல்ல குழந்தை என்று சொன்னார். அதன் பின்னால் எவ்வளவு வன்மம் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு ராகுல் தன்னுடைய அரசியல் வாழ்வை கூறுதிட்டிக் கொண்டே இருந்தார். முழுமையாக தார்மீக பொறுப்பேற்று 2019 தோல்விக்கு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு போனாரே ராகுல். அதன் பிறகு 2 நடைபயணங்கள் தான் சார். நான் கூட ராகுலினுடைய பயணம் இவ்வளவு பெரிய வெற்றியை பெறாது என்று நினைத்தேன். அதற்கு காரணம் ராகுல் மீது எனக்கும் இருந்த பார்வை. நான் பப்பு என்று அவரை நினைக்கவில்லை. ஆனால் அவர் நேருவினுடைய குடும்பத்து வாரிசு. அவர் செல்வ சீமானாக வளர்ந்தவர். த பான் வித் கோல்டு ஸ்பூன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிற ராகுலால் நடக்க முடியாது என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் கன்னியாகுமரியில் அவர் தொடங்கிய பாரத் ஜோடோ யாத்ரா காஷ்மீரில் கொண்டு வந்து முடித்தாரே, அவர் முடிக்கிற வரை எத்தனை கொட்டுகிற மலைத்துளிகள், எத்தனை கொட்டுகிற பனித்துளிகள், எவ்வளவு சுட்டரிக்கிற வெயில், இவை எல்லாவற்றையும் கடந்து அந்த மனிதன் நடந்து 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 இந்தியாவினுடைய ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலையை கடந்து மக்களுடைய மனங்களை வென்றெடுத்தானே. அதன் பிறகு இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு புறத்திலே மணிப்பூர், இன்னொரு புறத்திலே மகாராஷ்டிரா. எதற்காக தேர்வு செய்ய வேண்டும்? மகாராஷ்டிராவிலே மக்கள் யாருக்கு வாக்களித்தார்களோ அவர்களை அதிகாரத்தில் அமர விடாமல் கொள்ளைப்புற வழியாக ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்து விட்டு வேறு ஒருவரை அதிகாரத்தில் தன்னுடைய கைப்பாவையாக அமர வைத்து ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தியது பாரதிய ஜனதா கட்சி. எனவே அந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த மாநிலத்தில் நடைபயணத்தை நிறைவு செய்து அம்பலப்படுத்த வேண்டும். மகாராஷ்டிரத்தை தேர்வு செய்தார். மணிப்பூரிலே ஒரு மனித குலத்துக்கே எதிரான வேலையை ஒரு அரசே முன்னின்று அரச பயங்கரவாதத்தின் பெயரால் செய்யும் என்று சொன்னால் அதற்கு நிழல் உலக சாட்சி என்று கூட நான் சொல்ல மாட்டேன். நிஜ உலகத்தின் சாட்சியாக நம் கண் முன்னால் இருப்பது மணிப்பூர் தான். அந்த மணிப்பூரினுடைய அவலத்தை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக மணிப்பூரில் இருந்து துவங்கினார். இப்படி இந்த 2 நடைப்பயணங்களில் அவர் இந்த மக்களை வென்றதினுடைய விளைவுதான் காங்கிரஸ் கட்சி இனி எழவே இயலாது என்று சொன்னவர்கள் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை எதிர்கட்சியாக பார்க்கிறார்கள். நேற்றைக்கு ராகுல் பேச்சில் நான் வியந்து பார்த்த செய்தி என்னவென்று கேட்டால், மோடியை பதில் சொல்ல விடாமல் திணறடித்தது மட்டுமல்ல, மோடிக்கு ஒரு செய்தியை அவர் நேற்று சொன்னார். தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய கரத்தை குலுக்கி அவர் தூக்கினார். தூக்குகிற போது அவர் சொன்னார், நீங்கள் எந்த சித்தாந்தத்தை கையில் எடுத்தீர்களோ
எந்த சித்தாந்தத்தின் பெயரால் அரசியல் செய்ய வேண்டும் என்று எத்தனைத்தீர்களோ அந்த சித்தாந்தம் தோல்வி அடைந்திருக்கிறது. உங்களுடைய அயோத்தியில் உங்களை வீழ்த்திய உங்கள் சித்தாந்தத்தினுடைய தோல்வியின் முகமாக இங்கே சமாஜ்வாதி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அமர்ந்திருக்கிறார். இவரை பார்க்கிற போதெல்லாம் உங்கள் சித்தாந்தம் தோல்வி அடைந்ததாக உங்கள் கண் முன்னால் வந்து நிற்கும் என்று சொன்னாரே, மோடியினுடைய முகத்தை நீங்கள் பார்த்தீர்களா? நேற்று இரவு முழுமைக்கும் மோடி தூங்க முடியாத நிலைமையை அந்த பேச்சின் மூலமாக தந்தார். இனி அவரை பார்க்கிற போதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்முடைய சித்தாந்தத்துக்கு சாவு மணி அடித்திருக்கிறார் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர், சமூக நீதியின் குரலாக இங்கே வந்து விட்டார் என்று அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களா? ஒரு பக்குவப்பட்ட நிலையில் ராகுல் நாடாளுமன்றத்தில் மிளிர்ந்து கொண்டிருக்கிறார். சபாநாயகர் தேர்வே நடக்கல சார். எல்லோரும் பேசுகிறார்கள் அல்லவா, சபாநாயகர் நியமனம் நடந்தது என்று சொல்லுங்கள், தேர்வு என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். தேர்வு என்று சொன்னால் என்ன? ஒரு டிவிஷன் நடந்ததாங்க, ஆதரவு எத்தனை எதிர்ப்பு எத்தனை என்கிற கணக்கு முழுமையாக எடுக்கப்பட்டதா? ஒரு சீட்டாவது கொடுத்து நீங்க வாக்கெடுப்பு நடத்தினீங்களா? டிக்ளேர் பண்ணீங்க. மோடியினுடைய மனு ஏற்கப்பட்டது என்று சொல்லி அறிவித்தீர்கள். நீங்கள் நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் தேர்வு நடைபெற்றதாக சொல்வது என்பதே பச்சையான அயோக்கியத்தனம். இது ராகுலுக்கு தெரியாதா? ஆனாலும் பக்குவத்தோடு நடந்து கொண்டார். எதிர்கட்சி தலைவரும் பிரதமரும் சேர்ந்து தான் அவரை நாற்காலியில் அமர வைக்க வேண்டும் சபாநாயகர் என்றவுடன் பக்குவத்தோடு தான் அவரை அழைத்து கொண்டு போய் அமர வைத்தார். அவருக்கு தன்னால் என்ன சேவையை செய்து அவருக்கு உதவ முடியுமோ அந்த சேவையை செய்து அவருக்கு உதவுவதற்கு தயார் என்று நாடாளுமன்றத்திலேயே அறிவித்தார். ஆனால் முதல் நாளிலேயே ராகுலுடைய குரல் வலையை நசுக்குகிற வேலையை இந்த சபாநாயகர் செய்தாரே. ராகுல் வெளுண்டெழவில்லையே, அமைதியோடு தானே இருந்தார், ஜனநாயக வழியில் தானே எதிர்கொள்கிறார். இப்போது கூட இந்த நேரத்தில் மோடி தனக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுகிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலமான எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள். சாந்த சுரூபியாகவே அமர்ந்திருக்கிறார் ராகுல். அவர் எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறார். இனி அடுத்தடுத்த கட்டங்களில் அவருக்கு வாய்ப்பு வருகிற போது இவற்றையெல்லாம் அம்பலப்படுத்தி தோல் உரித்து பேசுவார். அதற்காக மிகுந்த கவனத்தோடு அவருடைய பேச்சை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறார், மோடியினுடைய பேச்சை. மொத்தத்தில் ராகுல் தன்மையப்படுத்துகிறார் நாடாளுமன்றத்தை. மோடி நரேந்திர தாமோதரதாஸ் மோடி என்று பேசிய செய்தி அன்றைக்கு பேசுபொருளாகவில்லை. மாறாக எது பேசுபொருளானது நீங்கள் கவனித்தீர்களா? சபாநாயகருக்கு மட்டும் எல்லோரும் கரம் குலுக்கி விட்டு போனார்கள். ராகுல் மட்டும் தான் சபாநாயகருக்கு பக்கத்தில் இருந்த உதவியாளர், உதவியாளருக்கு பின்னால் இருந்த சபையினுடைய காவலர், மூவருக்கும் கரம் குலுக்கி விட்டு போனார். அதுதான் அன்றைய இந்தியாவினுடைய பேசுபொருள். எனவே இனி ராகுலனுடைய அசைவை தான் இந்தியா எதிர்நோக்கும். ராகுலனுடைய அசைவை நோக்கித்தான் இந்தியாவினுடைய அரசியல் நகரும். மோடிக்கு இந்திய அரசியலில் இடமில்லை என்பதை ராகுலனுடைய எதிர்க்கட்சி தலைவராக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழல் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. மோடி சில எதிர்காலத்திற்கான திட்டங்களை எல்லாம் கொடுக்கிறாருங்களே சார், அதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை தரலையா? 2047க்கான திட்டங்களை நாங்கள் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம், 24 மணி நேரம் 7 நாள் 1 நிமிஷம் கூட ஓய்வு இல்லாமல் உழைக்க தயாராக இருக்கிறோம், அதனால நீங்க கவலைப்பட வேணாம் அப்படின்றார். இந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் உழைத்த உழைப்பினுடைய பலன் என்ன? அதை பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் வகுத்த திட்டங்களினுடைய நிலைப்பாடு என்ன? அதை பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? நீங்கள் அடுத்த தேர்தலில் இருக்கிற இடம் தெரியாமல் போவீர்கள். இப்போதே உங்களுடைய இடம் பறிக்கப்பட்டு விட்டது என்பதை நீங்கள் இன்னுமா உணரவில்லை? இப்போதும் நீங்கள் மமதையோட பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் என்ன முடியாட்சியினுடைய மன்னனா இந்தியாவுக்கு? 2047க்கான திட்டத்தை நீங்கள் துவங்கிவிட்டோம். 2047 நீங்கள் அதிகாரத்தில் இருக்க போகிறீர்களா? 2047 பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தில் இருக்கும் என்பதற்கு ஏதாவது உத்தரவாதம் இருக்கிறதா? எப்போதும் 10 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் என்று சொல்லி காலத்தை தாழ்த்தி தாழ்த்தி அறிவித்தே மக்களை ஏமாற்றி பழக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் சார். 10 ஆண்டுகள்ல ப்ரொடக்டிவிட்டி என்ன சார்? நீங்க சொல்லுங்க. 10 ஆண்டுகளில் நீங்கள் செய்து முடித்த சாதனை என்ன? நீங்க பேசுங்க. அது குறித்து பேசுவதற்கு தயாரா? இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே நீங்க அம்பலப்பட்டு போனீங்களே. எனவே இன்னமும் இந்த நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டே இருக்கிறார் மோடி. அது மக்களத்தில் எடுபடவில்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி.